எல்லாருக்கும் வணக்கம். நான் சங்கீதா, சேலத்தில் இருந்து. இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்மளோட கான்ஷியஸ்னஸ், அதாவது விழிப்புணர்வு, இல்லை சிம்பிளாக உணர்வு நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது சாதாரண மனுஷங்களோட உணர்வு நிலை வேறு. மகான்கள், ரிஷிகள், அவங்களோட உணர்வு நிலை வேறு. எப்படி அவங்களும் ஹியூமன்ஸாக தான் நார்மல் ஒரு பேரண்ட்க்கு குழந்தையாக பிறந்து வாழ்க்கையை நடத்தி முடித்தவங்க. பட் அவங்களுக்கும் நமக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம ரமண மகரிஷியை கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் இருந்தார். அவரோட கடைசி காலத்தில் அவருக்கு ஸ்கின் கேன்சர் வந்துருச்சு, தோல் புற்றுநோய் வந்துருச்சு. இப்போ நிறைய இடத்துல அவருக்கு கட்டி கட்டியாக வரும். மருத்துவர் ஒரு கட்டியை ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும், அதனால் உங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரமணர் சொன்னாராம், எனக்கு மயக்க மருந்து எதுவும் வேண்டாம், நீங்கள் சாதாரணமாகவே அந்த கட்டியை எடுத்துடலாம் அப்படின்னு. அப்புறம் டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை உங்களால் வலி தாங்க முடியாது, ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, ஸோ கண்டிப்பாக மயக்க மருந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியும் கூட அவர் மறுத்துட்டார். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு. ஸோ வேறு வழி இல்லாமல் டாக்டர்ஸ் மயக்க மருந்து போடாமல் அந்த கட்டியை எடுத்தாங்க. அவர் எந்த வித கத்துறதோ அழுகிறதோ எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் ரொம்ப ஸ்டேபிளாக அமைதியாக அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் இருந்தாராம். ஸோ அவரால் ஃபிசிக்கலாக பெயின் இருந்தாலும் அவரோட விழிப்புணர்வை அதை விட தாண்டி வச்சுக்க தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய நேரத்தில் அந்த திருவண்ணாமலையை சுற்றி சுற்றி அவர் கிரிவலம் போயிட்டுருக்கிறப்ப அங்கங்கே உட்காந்து மெடிடேட் பண்ணுவாராம், தியானம் பண்ணுவாராம். சில டைம் சமாதி நிலைக்கு போயிடுவாராம். அப்போது அதை முடித்து கண்ணை திறந்து பார்க்கும்போது நிறைய டைம்ஸில் எதிரில் பாம்புகள் இருக்குமா, சம்டைம்ஸ் புலி குளத்துக்கு பக்கத்தில் தண்ணி குடிக்க வந்திருக்குமா. அப்போ உடனே சாதாரண மனுஷங்கள் நாம் என்ன பண்ணுவோம், நம்மளே காப்பாற்றிக்கணும்னு நினைப்போம். உடனே நமக்கு பயம் வரும், பதட்டம் வரும், ஓடணும்னு நினைப்போம், தூரமாக போகணுன்னு நினைப்போம். ஸோ நம்ம தப்பிச்சுக்க பார்ப்போம். நம்மளோட பாடி லாங்குவேஜே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இவர் என்ன பண்ணுவாராம், சப்போஸ் அவருக்கு அங்கேயே உட்காந்துருக்கணும் கொஞ்ச நேரம் அப்படின்னு தோணுச்சுன்னா அங்கேயே உட்காந்துருப்பார் அமைதியாக. இல்லை எந்திரிச்சு போகணுன்னா எந்த வித பதட்டமும் இல்லாமல் நிதானமாக எந்திரிச்சு போவாராம். ஸோ இவங்கெல்லாம் ஹியூமன் பாடியில் இருந்தும் கூட நம்மளை மாதிரி நார்மல் மனுஷங்களோட ரியாக்ஷன்ஸ் இல்லாமல், அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் வேறு ஒரு நிலையில் அவங்களோட அவேர்னஸை, அவங்களோட விழிப்புணர்வை வச்சுக்க தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி இன்னொரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா அன்னையாரோட கணவர் விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் அவரோட குரு. அவருக்கு த்ரோட் கேன்சர் வந்துருச்சு. கடைசி காலகட்டத்தில் த்ரோட் கேன்சர் வந்துருச்சு. ஸோ அவர்கிட்ட போய் விவேகானந்தருக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது. குருவே, உங்களுக்கு காளியம்மாவுக்கு நீங்கள் ரொம்ப செல்ல பிள்ளை இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டால் உடனே இதை சரி பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக கேட்குறாங்க. அதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு, ஏன் நீ போய் கேட்கக்கூடாதா எனக்காக அப்படின்னு சொல்லி. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போகிறார். காலையில் தக்ஷிணேஸ்வர் காளி கோயிலுக்கு போகிறாரு. உள்ளார போனதும் அங்கே காடஸ் இருக்காங்க, தேவி நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் இவருக்கு என்ன வாயில் வருதுன்னா, கடவுளே, எனக்கு உயர்ந்த ஞானத்தை, உயர்ந்த நிலையில் என்னோட விழிப்புணர்வுகளை வைக்கிறதுக்கு கற்றுக்கொடு, உயர்ந்த ஞானத்தை கொடு அப்படின்னு தான் அவங்களால கேட்க முடிஞ்சு. அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாரு அவர், நம்மளோட குருவோட ஹெல்த்துக்காக தானே நம்ம கேட்க போனோம், நம்ம ஞானத்தை கேட்டோமே. அப்போ தான் அவருக்கு தோணியிருக்கு, அவங்க காளி யார், அவங்க ஷீ இஸ் தி எம்பரஸ் ஆஃப் ஆல் யூனிவர்ஸ், எல்லா அண்டங்களுடைய ராணி, அவங்க மகாராணி. அவங்கக்கிட்ட சாதாரணமாக நம்ம உடலில் அனுபவிக்கிற எமோஷன்ஸ், பெயின்
இதுக்காக நாம் கேட்க எப்படி அவருக்கு வந்து, ஏன்னா அவரோட உணர்வு நிலை வந்து அதெல்லாம் கடந்து இருந்தது. ஸோ நம்ம வந்து அதை கடந்து இருக்கிறோம், இன்னும் பல நிலைகள் இருக்குது, அதை தான் நாம் கேட்கணும் அப்படின்னு அவருக்கு தோணியிருக்கு. இதை வந்து இன்டைரக்டாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் உணர்த்திருக்கார் விவேகானந்தருக்கு. ஸோ இந்த மாதிரி மகரிஷிகள் ஞானிகள் எல்லாம் சாதாரணமான அம்மா அப்பாவுக்கு பிறந்து ஹியூமன் பாடியோடு இருந்து அவங்களோட உணர்வு நிலைகளை வேறு நம்மளை விட சராசரி மனிதர்களை விட உயர்ந்த நிலையில் வச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து பாசிபிள் தான் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. சாதாரண மனுஷங்களுக்கும் மகான்களுக்கும் இதுதான் வித்தியாசமாக இருக்கக்கூடும் அப்படின்றது நம்மளால் ஒரு கன்க்ளூஷனுக்கு, ஒரு முடிவுக்கு வர முடியுது. அது எப்படிங்க முடியும்? நம்மளுக்கு வந்து அடிபட்டுச்சு அப்படின்னா நம்ம கற்று செய்வோம், வலிக்கும் இல்லையா? ஒரு சராசரி மனுஷங்களால் அப்படியெல்லாம் பண்ண முடியுமா? அவங்களாம் மகான்கள், அதனால் அவங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்ம விவாதிக்கலாம் இல்லைங்களா? அப்போது புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 2 சின்ன இன்சிடென்ட்ஸ் சொல்கிறேன். இது சில பேருக்கு நகைச்சுவையாக கூட இருக்கலாம். நான் வந்து படிச்சிட்ருக்கும்போது என்னோடய வாத்தியார் வந்து கிளாஸுக்கு போகணும், 1 hour கிளாஸு. அதுக்குள்ளார ஒரு வேலையை என்கிட்ட கொடுத்துட்டு, இதை முடிச்சுட்டு நான் கிளாஸ்லேருந்து வந்ததும் நீ என்கிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு போயிட்டார். என்னுடைய வாத்தியாரோட நண்பர் ஒருத்தர் வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவர் வேறு ஒரு இன்ஸ்டியூட்டில் பெரிய ப்ரொஃபஸர். அவர் வந்து எங்கள் வாத்தியார் சீட்டுக்கு ஆப்போசிட்டில் டேபிள் இருக்குது, அதுக்கு இந்த பக்கம் உட்காந்துருக்கிறாரு. நான் எங்கள் வாத்தியாரோட ரூமுக்கு போகிறேன், அவரை பார்த்து விஷ் பண்ணுறேன், நல்லா இருக்கீங்களா எல்லாம் கேட்டுட்டு எங்கள் வாத்தியாரோட சிஸ்டத்தில் உட்காந்து வேலை செஞ்சு பிரிண்ட் அவுட் எடுத்து முடிச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறேன். அவர்கிட்ட எந்த ஒரு தேங்க்யூ சார், நான் திருப்பி உங்களை பார்க்குறேன் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. அப்படியே வெளியில் வந்து திரும்பி நின்று கதவை சாத்தும் போது அவர் எனக்கு எதிரில் தான் உட்காந்துருக்கிறாரு. அவர் வந்து பெரிய நல்ல ஸ்டவுட்டான பர்சன், நல்ல வாட்ட சாட்டமாக ஹைட்டாக இருப்பார். ஸோ அது வந்து வெறும் சும்மா எட்டுக்கெட்டு ரூம் தான், பெரிய ரூம்லாம் கூட கிடையாது. என் கண்ணுக்கு முன்னாடி அவர் உட்காந்துருக்கிறாரு. அவரை பார்த்துட்டே வந்து நான் என்ன பண்ணிடுறேன், கதவை வந்து தாள் போட்டு என்னோடய லேப் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்க போயிடுறேன். எங்கள் சாரோட ரூம் வந்து 2nd ஃப்ளோரில் இருந்தது. அப்போ இந்த மாதிரி என்னோடய கவனம் வந்து அந்த ஒர்க்கை சரியாக முடிக்கணும், பிரிண்ட் அவுட் எடுத்துட்டோம், ஒரு தடவை படித்து பார்த்துட்டு சார் வந்ததும் நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணிடணும் அவர்கிட்ட கரெக்டாக அப்படின்றதுலையே என்னோடய கவனம் ஃபுல்லாக இருக்குது. நான் எங்கள் வாத்தியாரோட நண்பரை பார்த்தும் கூட அதை உணராமல் கீழே வந்துட்டேன். அப்புறம் எங்கள் சார் கிளாஸ் முடிச்சுட்டு வந்து என்னடா ரூம் பூட்டி இருக்கேன், அவர் நண்பர் எங்கேயாவது டீ சாப்பிட போயிட்டாரா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளார உட்காந்துருக்குறார். அப்போ என்கிட்ட கேட்டார், என்னம்மா நீங்கள் படி பார்த்துட்டு சாத்திட்டு போயிட்டீங்கன்னு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஃபோக்கஸ் எங்கே இருக்கோம் அங்கே நம்மளோட உணர்வு நிலையை, அவேர்னஸ், கான்ஷியஸை ஷிஃப்ட் பண்ண முடியும், மாற்ற முடியும். இதை வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க டெய்லி லைஃப்பில். நம்ம அவசரமாக எங்கேயாவது போயிட்டுருப்போம், நமக்கு தெரிஞ்சவங்க எதிரில் வருவாங்க, நம்மளை கூப்பிடுவாங்க, நம்ம அவங்கள பார்த்துட்டு அப்படியே க்ராஸ் பண்ணி போவோம், நம்மளுக்கு ஞாபகமே இருக்காது. பின்னாடி அவங்க சொல்லுவாங்க, அன்றைக்கி நான் உன்னை கூப்பிட்டேன், நீயும் கூட என்னை பார்த்தியே அப்படின்னு. நமக்கு பார்த்ததாவே நம்ம கண்ணு பார்த்துருக்கோம். ஆனால் நம்மளோட உணர்வு நிலை எங்கே இருக்குது, நம்மளோட வேலைகளில், அந்த அவசர வேலைகளில் இருந்ததுனால நம்ம கண்ணு பார்த்தும் கூட நமக்கு அது ரெஜிஸ்டர் ஆகலை. ஸோ பெயின் இருந்தாலும் கூட அதை நம்மளோட மெமரி ரெஜிஸ்டர் பண்ண வைக்காமல் இருக்க முடியும். அப்போ இது ஏன் ஒரு வழியாக இருக்கக்கூடாது? நம்ம சராசரி வாழ்க்கையை, சஃபரிங், நம்ம எமோஷ்னலாக சஃபர் ஆகிறது, ஃபிசிக்கலாக சஃபர் ஆகிறத தாண்டி நம்மளோட உணர்வு நிலையை ஏன் வைக்க முடியும் இல்லையா? அதை தானே ஏன் வந்து பெரிய பெரிய மகான்கள், நம்ம சொல்கிற மாதிரி பெரிய பெரிய மகான்கள் வந்து ரமணர்லாம் பார்த்திங்கன்னா 16 இயர்ஸ்லேயே அவருக்கு அந்த ஞானம் வந்துடுச்சு, திருவண்ணாமலை வந்துட்டார். அப்போது அவர் வந்து ஆல்ரெடி ஒரு உயர்ந்த நிலையில் இருந்திருக்கிறாரு. அப்போது அவங்க ஏன் ஹியூமன் பாடியை எடுத்துகிட்டு வரணும், நமக்கு இதை உணர்த்துறதுக்காக தானோ அப்படின்னு நம்ம
புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி உயர்ந்த நிலைகளில் நம்மளோட கான்ஷியஸ்னஸ்ஸை, அவேர்னஸ் ஆர் விழிப்புணர்வை எப்படி வைக்கிறது, எந்தெந்த சராசரி மனுஷன் எந்த நிலைகள்லாம் தன்னோட விழிப்புணர்வுகளில் உழண்டுகிட்டே இருக்கான் அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.